வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு சுகஸ்தான அதிபதி எவ்வாறு இருக்க வேண்டும், அதாவது 4ஆம் அதிபதி எவ்வாறு இருக்க வேண்டும். ஸோ 4ஆம் அதிபதி என்ன நிலைமையில இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறோங்க. அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாலே தாய், வீடு, படிப்பு, வாகனம், கால்நடைகள், ஸ்திர சொத்துக்கள் இதெல்லாமே சொல்லலாங்க 4ஆம் இடம். ஸோ அந்த அதிபதி எவ்வாறு இருக்கணும், அதுல 4ல என்ன கிரகம் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்மளோட பேசுறதுக்கு நம்ம குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ முதலாவதா ம், நானே பேசுறேங்க. முதலாவதா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பரை போலு மேற்றினை, நந்தி மகந்தனை, நாண கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடிந்தி தன்மதி தலையிற் கொண்டேன், மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமலி ஜோதிடத்தை, இங்குநா முறைப்பதற்கோர் இமையெனும் பிழை வராமற் செங்கண்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே. சுபம் அஸ்து. ஸோ இப்போ 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் 4ஆம் வீடு 6, 8, 12 போகாம இருக்கணுங்க. 4ஆம் அதிபதி 6, 8, 12 ஃபர்ஸ்ட் போகாம இருக்கணுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ராகு, கேதுக்கள், சனி, பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணுங்க. ஸோ இதை மெயினா பார்க்கணுங்க. அதாவது 4ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, சூரியன் இந்த தொடர்புகள் இல்லாம இருக்கணும். 4ஆம் இடத்துல அதிபதி 6, 8, 12 போய் மறையாமல் இருக்கணுங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த சுகஸ்தானம், சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ 4 படிப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, படிப்பு அப்படின்னா இது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது மேல்நிலை பள்ளி வரைக்கும் இருக்கிறது தான் இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உயர்நிலை அப்படின்னாலே 9ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. மேல்நிலை அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8th வரைக்கும் நல்லா படிக்கிறானா இல்லையா அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதி நல்லா இருந்தா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 9ஆம் இடம் கெட்டிருந்தா தான் இந்த 8th வரைக்கும் அவன் நின்றுக்குவான். அதுக்கு மேல படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ 4ஆம் வீடு அவனுக்கு நல்லா இருக்கணுங்க. 4ஆம் வீடு நல்லா இருந்தா தான் அவன் வண்டி, வாகனம், வீடு இதெல்லாமே அமைய பெறுங்க. இல்லைன்னா இவன் ஒரு வீடு கட்டுற அமைப்பு வராது, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. மெயினா இந்த 4ஆம் வீடு ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். இப்ப 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அம்மாவின் சொத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது செவ்வாய் தான் வீட்டுக்கு காரகன். அப்போ செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, செவ்வாய் 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லக்னம் அதோட அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது பார்த்தாலும் சரி, அந்த அதிபதியை செவ்வாய் பார்த்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த ஸ்திர சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய் 4ல் இருந்தாலும் சரிங்க, 4ஆம் வீட்டை பார்த்தாலும் சரி, என்ன லக்னமா இருந்தாலும் சரி, 4ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை அந்த அதிபதியை பார்த்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டும் அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே சுக்கிரன் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொகுசான வாகனம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் இருந்துச்சுன்னா 4ஆம் இடத்துல பட்டப்படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், புதன் சேர்ந்து 4ல் இருந்தா இவன் நல்லா படிப்பான், கெட்டிக்காரனா எதுல இருந்தாலும் ஒரு நிபுணத்துவம், யோகம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி இருந்துச்சுன்னு பாருங்க 4ல்,
இப்போ 4ஆம் வீட்டுல சனி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து கருப்பு பணம் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ நெறைய அரசியல்வாதிகள் இவங்கலாம் சனி 4ல வந்து ஒரு பங்கப்படாம இருந்துச்சுனாலே, கருப்பு பணம் வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் வீடு வந்து எப்படி இருக்கோணும் அப்படின்னு வந்து இந்த நிலைமையில இருந்தா வந்து இது மாரி பலன்கள் எல்லாம் வந்து ஏற்படும்னு வந்து சொல்லலாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி இப்போ ஒவ்வொரு வீட்லயும் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. ஸோ 4ஆம் வீட்டு அதிபதி இப்போ 4 குடையவன் 1ல இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து நல்லா படிச்சவன், ஒரு நல்ல நாலேட்ஜ் உள்ளவன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் வீட்ல இருக்குது அப்படின்னா, படிப்பு சம்பந்தமானது வந்து இவன் நல்லா படிச்சிருப்பான்னு சொல்லலாம். ஒரு டிகிரி முடிச்சிருப்பான், இல்லைன்னா ஒரு பிஹெச்டி முடிச்சிருப்பான்னு வந்து சொல்லலாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி 1ல இருந்தான். ஸோ இப்போ 2ல 4ஆம் வீட்டு அதிபதி 2ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2ஆம் இடங்கிறது வரவு, 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், அப்புறம் 4ஆம் இடங்கிறது தாய். அப்போ தாய் மூலியமா வந்து வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 குடையவன் 2ல இருந்தா அம்மா மூலியமா ஒரு வருமானம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அம்மாவோட சொத்து வந்து கிடைக்குன்னு வந்து சொல்லலாம். அம்மா வந்து ஒரு வேலைக்கு போவாங்க. நல்ல ஒரு ஹை லெவல் ஜாப்ல இருப்பாங்கன்னு வந்து சொல்லலாங்க. இல்ல அப்படின்னாலும் ஒரு பணம், வசதிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான டைப்பா வந்து இருப்பாங்க. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிண்டலா வந்து பேசுவாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி 2ல இருந்துச்சுன்னா. இந்த அமைப்பெல்லாம் வந்து இது வந்து கொடுக்குன்னு வந்து சொல்லலாங்க. இப்போ 3ல இருந்துச்சுன்னு பாருங்க. 4ஆம் வீட்டு 3ல இருந்தா, ஸோ 4க்கு 3ங்கிறது 12ஆம் இடம். அப்போ தாயோட சுகஸ்தானம் வந்து பாதிப்படையும். தாயோட சொத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாமே வந்து ஒரு வாய்தா, கோர்ட் கச்சேரி அது மாரி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ 4ஆம் வீட்டிலேயே வந்து 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டிலேயே இருந்துச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா, தன் சொந்த மதம் அதாவது ஒரு இந்துவா இருந்தா இந்துவா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சொந்த மதத்தின் மேல வந்து நல்ல ஒரு பற்று உள்ளவனா வந்து இருப்பான். அவன் வந்து அடுத்த மதத்துக்கு வந்து எக்காரணத்த கொண்டு போமாட்டான். இப்பல்லாம் நெறையா மத மாற்றங்கள் இதெல்லாமே நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 4லயே இருந்துச்சுன்னு பாருங்க, அவன் அதே மதம், எந்த மதம் மாறவே மாட்டான். 4ஆம் வீட்டு அதிபதி. அந்த மதம் தான் வந்து ஒரு கொள்கை கொள்கை ரீதியா வந்து அந்த கொள்கையில தான் வந்து இருப்பான். மாறவே மாட்டான். இங்க கொள்கை அப்படின்னா இந்த கொள்கை, முஸ்லீம்னா முஸ்லீம் கொள்கை, கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவன் கொள்கையில வந்து இருப்பான். வேற மதத்துக்கு வந்து இவன் மாறவே மாட்டான். ஸோ அவனோட மதத்துல வந்து அவன் நம்பிக்கை வந்து அதிகமா வந்து இருப்பான். குடும்பத்துல வந்து மிக்க அக்கறை உள்ளவனா வந்து இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ குடும்ப பற்று வந்து அதிகமா இருக்கும் இவனுக்கு வந்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி 4லயே வந்து இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ 5ல இருக்குது 4ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஒரு காதல் தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 கூடயும் 5 வந்து ஒரு காதல், இனிமையா வந்து பேசுவான்னு வந்து சொல்லலாம். அவிங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு வசதியுள்ள வீட்லருந்து அவிங்களோட தாய் வந்து ஒரு வசதியுள்ள வீட்லருந்து வந்தவைங்களா வந்து இருப்பாங்க. இவன பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு மற்றவங்களோட மதிப்பு வந்து கூடும் அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் வந்து இவனோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அதாவது 4 கூடையவன் 5ல இருந்தா வந்து வெளி வட்டார பழக்கவழக்கங்கள் வந்து ஒரு நல்ல மதிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்ப 4 கூடையவன் வந்து 6ல இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து கோபம் வந்து சடசடன்னு எதுக்கு எடுத்தாலும் வந்து கோபம் வந்து வரும்ன்னு சொல்லலாங்க. ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் வந்து இவனுக்கு வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 4 குடையவன் வந்து 6ல இருக்கக்கூடாது மெயினா. ஸோ 7ல இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, 4 குடையவன் இவன் வந்து ஒரு வீடு, வாசல் ஏன்னா 4க்கு 4ஆம் அதிபதி பாவத் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது 4க்கு 4 7ஆம் இடமா வரனால, வீடு, வாசல் இதோட வந்து நல்ல வசதியோட இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே வந்து இந்த 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, சரராசியா இருந்தா வந்து வெளியூர்ல இருப்பான். ஸ்திர ராசியா இருந்தா உள்ளூர்ல வந்து சம்பாதிப்பான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 4 குடையவன் 7ல இருந்தா வந்து வீடு, வாகனம் இதோட வந்து இருப்பான். சரராசியா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆ வெளியூர்ல வந்து இருப்பான். ஸ்திர ராசியா இருந்தா மட்டும் உள்ளூர்ல வந்து அவன் சம்பாத்தியம் வந்து நல்லா பண்ணி நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ 4 வந்து 8ல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா 4 6, 8, 12 6ன்னு சொல்லிக்கிறோம். அப்போ 8ல் இருந்தாலும் வந்து தாயினோட சொத்துக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இவனோட சுகஸ்தானத்துக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். இதெல்லாமே வந்து இந்த 8ல் இருந்தா வந்து சொல்லலாங்க. ஸோ 9ல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 4 அம்மாவோட சொத்துக்கள்னால வந்து எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்பாவோட வந்து அனுகூலம், அப்பாவோட ஒரு சுகஸ்தானமா இருக்கிறதுனால, அப்பாவோட நல்ல ஒரு பழக்கவழக்கங்கள், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும்னு வந்து சொல்லலாங்க. 9ல் இருந்தா. 10ல் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அரசியல்ல ரொம்ப செல்வாக்கா இருப்பான். அரசியல் போனான்னா ஜெயிச்சுருவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஊர்லயே வந்து இவன் புகழ் வந்து நெறைய நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஊர் மதிக்கும் வண்ணம் வந்து வாழ்வான் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 வந்து 10ல இருந்தா வந்து. அதாவது தொழில், அரசியல் இதெல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். 4 11ல் இருந்தா ஸ்திர சொத்துக்கள், அதாவது அம்மாவோட சொத்துக்களால இவனுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அம்மாவால வந்து லாபம் கிடைக்கணும்னு சொல்லலாம். அம்மா வந்து வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா அவங்களோட சொத்து வந்து இவனுக்கு கிடைக்கும். கால்நடைகள் விற்பனையில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இதெல்லாமே வந்து சொல்லலாங்க. 4 11ல் இருந்தா கால்நடை வளர்ப்பு, பிராணிகள் வளர்ப்பு இதெல்லாமே வந்து இவன் ஏற்படுத்தினான்னா நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. ஸோ 4 12ல் இருந்தா மட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா, அம்மாவோட சொத்துக்களால வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ இளம் வயதிலேயே வந்து தாயார் மரணம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து அந்த ஜாதகரோட அம்மாவுக்கு வந்து ஏற்படும்னு சொல்லலாம். 4 12ல் இருந்தா. 12ங்கிறது படுக்கை ஸ்தானம், ஹாஸ்பிட்டல். ஸோ இது மாரி வந்து செலவுகள் வந்து வைக்கும் தாய்க்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதான் வந்து 4ஆம் வீட்டு அதிபதி வந்து ஒவ்வொரு வீட்ல இருந்தா வந்து என்ன பலன் அப்படின்னு. இப்ப 4ல பார்த்தீங்கன்னா, பாவக்கிரகங்கள் மட்டும் இல்லாம இருந்தா ஒரு நல்ல பலன வந்து குடுக்கும். சூரியன், சனி, ராகு, கேதுக்கள் வந்து 4ல வந்து சம்மந்தம் பெறக்கூடாது. அதே மாரி சந்திரன், சுக்கிரன் இருந்தா வந்து அது வந்து திக்பலம், திக்பல அமைப்புன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் 4ல வந்து. ஸோ இது இருந்தாலும் வந்து அந்த செல்வமங்க சந்திரமங்கல யோகத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா லட்சுமி யோகம்னு சொல்லலாம். சந்திரலட்சுமி. அப்போ அந்த யோகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலும், உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய், சுக்கிரன் இருந்தா அது செல்வமங்கல யோகம் வந்து ஏற்படுங்க. இது சந்திரன், சுக்கிரன் இருக்கிறதுனால திக்பல அமைப்புல வந்து அது ஒரு நல்ல அமைப்புகள் பலன வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 4ல வந்து சந்திரனும், சுக்கிரனும் வந்து திக்பலம் வந்து பெறாங்க. அப்ப அந்த திசையோ, புத்தியோ வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் பார்த்துட்டோம்னா, இது பெண்களுக்கு வந்து கர்ப்பஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஆண்களுக்கு கற்பு தான். பெண்களுக்கு வந்து மெயினா வந்து இந்த கர்ப்பஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இளம் வயசுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சனி, ராகு, கேது, சூரியன் திசை. சூரியன் வந்து 4ல இருந்து சூரியன் 4ல, ராகு 4ல, சனி 4ல, கேது 4ல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அந்த திசை வரும்போது வந்து எங்களுக்கு கற்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடக லக்னம், ஒரு துலாத்துல ராகு, செவ்வாய் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இளம் வயசுல வர்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 26 வயசுக்குள்ள வந்தது, 28 வயசுக்குள்ள வந்ததுன்னா அது ராகு. அப்போ வந்து எங்களுக்கு இந்த கற்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். கற்பை இழப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அப்போ வந்து 4ஆம் இடத்துல சம்மந்தப்படும்போது பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வந்து சொல்லணுங்க. அதே சனி நடக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து இது மாரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 4ல வந்து ஒரு கிரகம், பாவகிரகங்கள் இருந்து அந்த திசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு பெண்களா இருந்தால் மட்டும் அந்த கற்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஸோ ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட பழக்கவழக்கங்கள்ல ஒரு கெட்ட பெயர்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கெட்ட சகவாசம், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சூரியன், சனி, ராகு, கேதுகள் எல்லாம். ஸோ இத மட்டும் நம்ம மெயினா வந்து பார்த்துட்டாலே இந்த 4ஆம் அதிபதி வந்து மெயினா பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் வந்து இருக்கணுங்க. 4ஆம் அதிபதி போய் 6, 8, 12ல வந்து இருக்கக்கூடாது. 4ல வந்து சுபகிரகங்கள் இருப்பது வந்து நல்லது. செவ்வாய் வந்து 4ஆம் வீட்ட பார்த்தாலும் சரி, 4ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் வந்து வீடு கட்டுவான், சொத்து வாங்குவான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க.
ஸோ இதுதான் வந்து 4ஆம் வீடு வந்து இப்படி இருந்தா வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்கள் வந்து உங்களோட வந்து உரையாற்றுவாங்க. சார் வாங்க. வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவி எனக காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்புமங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார நம்மளுடைய ஜூம் மீட்டிங் தலைப்பு வந்து 4ஆம் பாவம், அதாவது சுகஸ்தானத்தை பற்றி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சுகஸ்தானங்கிறது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு லக்னத்துக்கு 4ஆம் வீடு தான் வந்து நம்ம சுகஸ்தானம்னு சொல்றோம். லக்னாதிபதி, அதாவது லக்ன ஜாதகருடைய உடல்நலத்தை குறிக்கக்கூடியது. சுகஸ்தானங்கிறது ஜாதகருடைய உடல்நலத்தை குறிக்கக்கூடியதான் வந்து அந்த சுகஸ்தானம்னு எடுக்கிறோம் நம்ம. இந்த வீடு பார்த்தோம்னாக்கா தாய்க்குண்டான ஸ்தானம், மாத்ருஸ்தானம்னு சொல்லலாம். இது 4ஆம் இடங்கிறது அம்மாவுடைய தாயுடைய நிலை எப்படி இருக்கு, கௌரவம், ஆயுள் பாவம், தேக ஆரோக்கியம், அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் தான் வந்து இந்த 4ஆம் பாவம்னு சொல்றோம் நம்ம. அதே மாதிரி தாயினுடைய சொத்துக்கள், அவங்களுடைய இதை பற்றிய எல்லாமே இது. அதே மாதிரி தாயினுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள், இது எல்லாமே வந்து 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அதுக்கு மேல வந்து நம்ம ஜாதகருடைய கல்விஸ்தானம், அதாவது +2 வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த உயர்நிலை கல்வி எப்படி இருக்கு, அந்த படிப்பு வந்து நல்லா வருமா, எப்படி இருக்கு, என்னங்கிறத பத்தி அதை பத்தி 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். 4ஆம் பாவத்தை வச்சு புகழ், கீர்த்தி, இது வச்சு சொல்லலாம். 5ஆம் பாவத்தினுடைய சொல்லக்கூடிய ஒரு சில பலன்கள் வந்து 4ஆம் பாவத்திலையும் சொல்ல முடியும். அதே மாதிரி 4ஆம் பாவத்தை வச்சு வந்துங்க நம்ம இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, அதே மாதிரி 4 வீலர், காரு, பெரிய வண்டிகள், பஸ், லாரி, இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வாங்குறது, இதை பத்தி நம்ம 4ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி கட்டின வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, இதை வந்து நம்ம 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம வச்சு நம்ம 4ஆம் பாவத்துல வந்து நம்ம இப்ப வந்து கேந்திரம் அப்படி எடுத்துனாக்க இதை வந்து 4ஆம் ஒரு கேந்திரத்துல வந்து ஒரு முக்கியமான பாவமாக நம்ம பார்க்கிறோம். 4ஆம் பாவங்கிறத வந்து நம்மளுக்கு உயர்நிலை கல்வியை கொடுக்கறதும் இல்லாம அடுத்த மேலடி கல்வி போகிறதுக்கு உண்டான அடித்தளமே இந்த 4ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி, 4ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதனுடைய திசாபுத்தி காலங்கள்ல வந்து நம்மளுக்கு வீடு அமைன்னு சொல்லலாம். இந்த 4ஆம் பாவோட காரகத்துவம் பார்த்தோம்னாக்க நம்ம செவ்வாய் வந்து நம்ம நில, பூமி, வீடு கட்டுறதுக்கு உண்டான காரகத்துவம் எதுனாக்கா நம்ம செவ்வாயத்தை நம்ம சொல்ல முடியும். 4ஆம் பாவத்துல பார்த்தோம்னாக்கா சுக்கிரனும் சந்திரனும் திக்பலமாகறாங்க. 4ஆம் பாவத்துல திக்பலமாகறாங்க. இந்த 2 கிரகங்களும் இந்த பாவத்துல இருந்துனாக்கா அந்த அந்த கிரகங்களுக்கு வந்து 4ஆம் பாவத்துக்கு நல்ல வலு சேர்க்கும் இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி வந்து நீர்நிலை, வண்டி வாகன தொழில் செய்யறதுக்கோ, விவசாய தொழில் செய்யறதுக்கோ, இந்த மாதிரியான வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாட்டுல போய் வசிக்கிறதுக்கு, அங்க வெளிநாட்டுல இருந்து தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம 4ஆம் பாவத்தை நம்ம வச்சு நம்ம பலன் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம வந்து உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம அடுத்த வீடு, சொந்த வீடு, வாடகை வீடு, மேல் மாடி, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது,
இது எல்லாம் நம்ம 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விடுறோம். அதெல்லாம் வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தை வச்சுட்டு ஒரு ஜாதகருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும், அடுத்தவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை இது எல்லாம் வந்து நம்ம 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து 4ஆம் பாவத்துல அப்ப 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் பாவத்து கூட சம்பந்தப்பட்டாலோ வந்து கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுவாங்கன்னு இந்த மாதிரி சொல்லலாம். 4ஆம் பாவத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுபகிரகங்கள் இருந்தனாக்கா நல்லபடியா வந்து வீடு வாசல் இடம் பொருள் எல்லாமே அமையும். இதுல பாபகிரகங்கள் இருக்கிறது வந்து அது அந்த இடம் வீடு வாசல் அமைகிறதுல வந்து சில சிக்கல்களை கொடுக்கு, அது மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கு. இப்ப 4ஆம் பாவத்துல வந்து உதாரணத்துக்கு சனி இருந்தது அப்படின்னாக்கா வீடு அமைகிறத வந்து ரொம்ப தாமதப்படுத்தி வாங்க வைக்கும், ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். இப்ப 4ஆம் பாவத்துல வந்து உதாரணத்துக்கு வந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோ. ராகு இருந்ததுனாக்கா வந்து பிரம்மாண்டமான வீடு கட்டுவாரு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவத்துல ராகு இருந்ததுனாக்கா. கேது இருந்ததுனாக்கா இந்த 4ஆம் பாவத்துல கட்டக்கூடிய வீடோ இடமோ நிலமோ வந்து ரொம்ப குறுகியதாகவும் சிறியதாகவும் இருக்கும். அதே சமயம் சட்ட சிக்கல்களும் இருக்கும், வில்லங்கமும் இருக்கும். இந்த மாதிரியான பார்த்து சொல்லலாம். இப்ப 4ஆம் பாவத்துல சூரியன் இருந்ததுனாக்கா பாதி நன்மையும் பாதி கெடுதலும் கொடுக்கு, அதை பார்த்து பெறலாம். சந்திரன் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் இருந்ததுனாக்கா பல சொத்து சுகங்களை கொடுக்கும். நிறைய வீடு கட்டுறது, நிறைய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது எல்லாமே கொடுக்கு. 4ஆம் பாவத்துல வந்து புதன் இருந்ததுனாக்கா நல்ல கல்வி ஸ்தானத்தை கொடுக்கு, நல்ல படிப்பு, நல்ல யோகத்தை கொடுக்கு. அதன் மூலமாக நல்ல உத்தியோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பண வசதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி நல்ல லக்ஸரியான வீடு கட்டுறாரா, எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாவத்துல வந்து சுக்கரன் இருந்தாக்கா கட்டின வீடு அமையும், எப்படி அமையும், பெரிய வீடா அமையுமா, லக்ஸரியா அமையுமா, ஆடம்பரமான வீடு அமையுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம அதை வச்சு நாம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து 4ஆம் பாவத்துல வந்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சொல்லலாம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு 4ஆம் பாவத்துல நிலம் வீடு வாங்கணும், நிலம் வீடு வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்துல இருந்து 4ஆம் பாவமும் 12ஆம் பாவம் வேலை செஞ்சாக்கா கண்டிப்பா அவங்க வாங்கலாம். அதே மாதிரி நிலத்தை விற்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வேலை செய்யணும். அப்ப வந்து அவங்க வந்து நிலத்தை வந்து வித்தரலாம். உதாரணத்துக்கு வாகனம் வாங்கணும், லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் கண்டிப்பா வேலை செய்யணும். இப்ப அதே மாதிரி வந்து அந்த வாகனத்தை வந்து விற்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வேலை செய்யணும். அது செஞ்சதுனாக்கா கண்டிப்பா வாகனத்தை வந்து விற்கணும்னா வித்தரலாம். இப்ப வந்து பெரிய வாகனம் கனரக வாகனம் வாங்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் வேலை செய்யணும். அது வேலை செய்யும் போது 4, 6, 10 வேலை செய்யும் போது பெரிய வாகனங்களை கண்டிப்பா வாங்கலாம். அதே மாதிரி இந்த பெரிய வாகனத்தை வந்து விற்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் இந்த 4 வேலை செய்யும் போது அந்த பெரிய வாகனங்களை வந்து பஸ், லாரி இந்த மாதிரியான வாகனங்களை வந்து விற்கலாம். அதே மாதிரி வந்து வீட்டு உபயோக பொருள் ஏதாவது வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 11ஆம் பாவம் வேலை செய்யணும். 11ஆம் பாவம் வேலை செஞ்சதுனா தான் வந்து உபயோகமான பொருள்களை நாம வீட்டுக்கு தேவையான லாபகரமான பொருள்களை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு உபயோகமான பொருளை வாங்கின பொருளை விற்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யணும். அந்த மாதிரி வேலை செய்யும் போது தான் வந்து அதை விற்க முடியும். உதாரணத்துக்கு
அடுத்தது வந்து ஒரு கட்டிய வீடு கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும் போது கட்டின வீடு நம்ம வாங்கலாம். இப்போ வீடு வாங்கல, கட்டல, இப்போ வாடகை வீடுக்கு போகணும் அப்படின்னாக்கா 4, 6, 12 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யும் போதுதான் வந்து அவங்க வாடகை வீடு போவாங்க, வாடகை வீடு குடியிருக்க முடியும். அந்த மாதிரியான இது கொடுக்கும். அதே மாதிரி வந்து இப்ப இந்த கல்வி ஸ்தானத்தை எடுத்தோம்னாக்க உதாரணத்துக்கு இந்த நடுத்தர கல்வி, நடுநிலை கல்வி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் வேலை செய்யணும். அந்த மாதிரி நடக்கணும். கல்வியில தடை ஏற்படும் அப்படின்னாக்கா 4, 3, 11 4, 3, 11 வேலை செய்யும் போது பார்த்தோம்னாக்கா வந்து கண்டிப்பா வந்து 4, 3, 10 4, 3, 10 வேலை செய்யும் போது கல்வியில வந்து தடை ஏற்படும் அவங்களுக்கு அப்படின்னு வந்து வச்சு நாம சொல்லலாம். இதை வச்சு நம்ம இந்த 4ஆம் பாவத்தை வச்சுட்டு இவ்வளவு விஷயத்துல நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாக்கா 4, 6, 10 வேலை செஞ்சினாக்கா இன்ஜினியரிங் கண்டிப்பா படிக்கலாம். அந்த மாதிரியான இதை செய்ய முடியும். ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் அதே மாதிரி தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம் 4, 2, 6, 10 வேலை செஞ்சாக்கா கண்டிப்பா அவங்க விவசாயம் செஞ்சு நல்லபடிக்கு சம்பாதிக்கலாம். இதே வந்து அவங்க அந்த பூமி வந்து குத்தகைக்கு நிலம் வாங்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் வேலை செய்யணும். இது வேலை செஞ்சனாக்கா கண்டிப்பா அவங்க குத்தகைக்கு நிலம் வாங்கி அவங்க பிடிச்சி விவசாயம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து தொடக்க கல்வி ஆசிரியர் வேலைக்கு போகணும், தொடக்க கல்வி போகணும்னாக்கா 4, 6, 10 வேலை செய்யணும். அது வேலை செஞ்சா அவங்க வந்து தொடக்க கல்வி ஆசிரியரா அவங்க வந்து போகலாம். இப்ப வந்து சொத்துல வந்து இது வில்லங்கம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா வில்லங்க வரும் அப்படின்னாக்கா 4, 3, 11 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் இது வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா சொத்து வாங்கும்போது ஜாக்கிரதையா வாங்கணும். ஏன்னா வந்து 4க்கு 3 வந்து அது வில்லங்க 4க்கு 12 வர்றதுனால வில்லங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துதான் வாங்கணும். அதே மாதிரி வந்து ஒரு வண்டி வாங்கியிருக்கிறோம், அது ரிப்பேர் ஆகும் பழுது அடையும் அப்படின்னாக்கா எப்போ ஆகும்னு பார்த்தோம்னாக்கா 4, 8, 11 அந்த காலகட்டங்கள்ல வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது எல்லாமே நடக்கும். இப்போ வாகன விபத்து மட்டும் நடக்குது அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் வேலை செஞ்சாக்கா கண்டிப்பா விபத்து நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்து நாம் வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வண்டி காணாம போகுது அப்படின்னாக்கா எந்த பாவம் ஒரு ஜாதகத்துல வேலை செஞ்சா காணாம போகும்னு பார்த்தோம்னாக்கா 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது அதாவது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் இது வேலை செய்யும் போது அந்த வண்டி காணாம போகும். அது இதை வச்சு நாம வந்து 4ஆம் பாவத்தை வச்சு இது இல்லாம நாம சொல்லலாம். இது இல்லாம வந்து நம்ம வந்து ஒருத்தருடைய ஒழுக்கத்தை பத்தி நாம வந்து 4ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். இப்ப 4ஆம் பாவத்துல வந்து 6ஆம் வீட்டு அதிபதியோ அல்லது 6ஆம் வீட்டு அதிபதியோ அல்லது 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் பாவத்தோட சேர்ந்தாலும் அவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவராக இருப்பாரு. அதை நம்ம வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 4ஆம் பாவத்துல 6ஆம் பாவ அதிபதியும் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தோம்னாக்கா அந்த கட்டின வீட்டுல நெருப்பு பிடிக்கும், தீ பிடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம 4ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா 4ஆம் பாவத்துல சுக்கரன் இருந்துன்னு வச்சுக்க, அதாவது தொழில் செய்யாமலே வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு வந்து சுக்கரன் கொடுத்துருவாரு. அதாவது சுக்கரன் மட்டும் 4ஆம் பாவத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்மளால முடிவு பண்ணலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு
லக்னாதிபதி நன்றாக இருக்கணும். லக்னம் வலுப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா பாவமும் வந்து எல்லா யோகங்களை வந்து நாம வைக்க முடியும். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது 4ஆம் அதிபதி வந்து என்ன நிலைமையில வந்து இருக்கணும், வீடு வந்து எப்படி கட்டுவாங்க, எந்த அமைப்புகள் இருந்தால் வந்து கட்டுவாங்க. ஸோ 4ஆம் அதிபதி வந்து கெட்டிருந்தா வந்து எது மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாருங்க. அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அது ஸோ ஒரு சார் பேசுறீங்களா? ஓகே. ஸோ அடுத்ததா வந்து நம்மளோட பேசுறதுக்கு வந்து நம்ம தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சதீஷ் சாரும் நாராயண் சாரும் கொஞ்சம் தெளிவாக விளக்கி இருப்பாங்க. இதுல வந்து நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் மட்டும் இங்க பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். 4ஆம் அதிபதி எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது நம்ம ஏற்கனவே மற்ற வீடுகள் பத்தி பார்த்த மாதிரிதான் இதுலயும் கொஞ்சம் நல்ல வலுவோட இருந்தா அதுக்கான ஆதிபத்தியங்கள் நல்லா சிறப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம 4ஆம் அதிபதி பொறுப்பேற்கிற கிரகங்களும் அதுக்கான 4ஆம் இடத்துக்கு பொறுப்பேற்கிற சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு காரத்துவங்கள்ல பொறுப்பேற்றுக்குவாங்க. இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அது அவங்களோட நிலைமையை பார்க்கும்போதுதான் இதாகும். ஏன்னா இந்த 4ஆம் இடத்தை பொறுத்தது நம்ம வந்து வீடுங்கிறது, ஏன்னா பெரும்பாலான கனவு வந்து வீடு. அந்த வீடு எப்ப கட்டுவோம், வீடு எப்ப இது பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த விஷயம், எந்த அளவுக்கு வீடு கட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயத்த வந்து நம்ம 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு பொறுப்பேற்கிற கிரகங்களும் வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இது வந்து பொதுவான விஷயம். மேற்கொண்டு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும்போதுதான் ஒருத்தரோட கல்வி, அந்த ஆதிபத்தியத்துல முக்கியமா இருக்க கல்வி, வீடு, வாகனம், தாயாரோட தாயாரோட இருக்கக்கூடிய தாயார் வழியில இருக்கிற எல்லா உறவுகளோட சப்போர்ட் எல்லாமே, தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும். ஒருத்தர் வந்து பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம 4ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஏன்னா 5ஆம் இடம் நம்ம சொன்னாலும் 4ஆம் இடத்துல தாய் வழி சொத்து இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 4ஆம் இடத்த அதிபதி எந்த அளவுக்கு வலுவு இருக்குது, பாவர்களோட சேராம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீசம் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, அஸ்தமனம் இந்த மாதிரி எல்லாம் அடையக்கூடாது. அது இல்லாம நார்மலா தனிச்சு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான வசதி சுகம் எல்லாம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஜாதகத்துக்கு லக்னத்துல 4ஆம் அதிபதி உட்காரும் போது அவருக்கு வந்து சொகுசு வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுகாதிபதி அவர், அந்த சுகத்தை கொடுக்கிறவர், சுகத்தின் மேல ரொம்ப நாட்டத்தை கொடுக்கறதுனால லக்னத்திலேயே இருக்கும்போது தான் தாயார், தன் வீடு, வாசல் இந்த மாதிரி எல்லாம் அதோட ஆதிபத்தியத்துக்கு மேலேயே ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். சோ தன் சுகத்து மேலேயே ரொம்ப இதா இருக்கும். இதை வந்து நம்ம மூல நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு பல்லாக்குல போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம லக்னத்துல இருக்கும்போது, 4ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது சொல்றாங்க. இதே மாதிரிதான் நம்ம வந்து 4ஆம் அதிபதி ஒரு வீட்டிலேயே இருக்கும்போது அது வந்து பகை, நீச்சம் இந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நட்பு நிலைமையில இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு குரு பார்வை இல்ல 9ஆம் அதிபதி பார்வை கிடைச்சிட்டா, இல்ல 4, 5 அது எந்த பாவத்துல இருந்தாலும் ஒரு நல்ல லக்ன திரிகோணங்கள்ல இருந்துட்டா நல்லா இருக்கும். திரிகோணம் இல்லைன்னா கேந்திரங்கள் இருந்துட்டா நல்லா இருக்கும். நாராயண் சார் சொன்ன மாதிரி இதை வந்து இந்த வசதி வாய்ப்புகள், வீடு, வாகனம், நல்ல கல்வி நம்ம வந்து ஒரு உயர்நிலைக்கு தான் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேற்கொண்டு அதுக்கு வந்து ஒரு காலபுருஷன் கும்பரக்கூடிய குரு பகவானோட தொடர்பும் இல்ல லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி தொடர்பும் கிடைக்கும் போது அது நல்ல ஒரு முன்னேற்றங்களும், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும், நல்ல கல்விகளையும் வழங்கவே செய்து, தாயாரின் அன்பு மற்றும் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கவே செய்யுது. ஸோ 4ஆம் இடத்துக்கான இந்த விஷயங்களை நமக்கு வந்து நம்ம இது மூலமா பார்த்துக்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு குறிப்பு தான். இது மற்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் கவர் பண்ணிவாங்க நம்பி இந்த என்னோட உரையை முடிக்கிறேன். சரி சார். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது வந்து ரொம்ப ஷார்ட்டா சொன்னாலும் தெளிவா வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்போ கொஸ்டின் ஆன்சர் வந்து யாராவது கேட்கணும்னா கேட்கலாங்க.
இந்த டாபிக்கை பத்தி கேள்விகள் ஏதாவது இருந்தா வந்து கேட்கலாங்க. இல்ல இதை பத்தி யாராவது பேசுறதுனாலும் பேசலாங்க. இந்த டாபிக் பத்தி நீங்க பேசுறேன் அப்படின்னாலும் பேசலாங்க. சார் அபி நல்லகுமார் சார். சார் ஒரு டவுட் கேட்குறேங்க சார். கேளுங்க சார். 4ஆம் அதிபதி நேசமாயி பரிவர்த்தனாச்சு 7ஆம் அதிபதி கூட பரிவர்த்தனாச்சா உங்களால வீடு கட்ட முடியும் சார்? 4ஆம் அதிபதி நேசமாயி 7ஆம் அதிபதியோட பரிவர்த்தனைங்களா? ஆமாங்க சார். அதாவது 4ஆம் அதிபதி 5ல உட்காந்து நேசமாயி 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை 7ல உட்காந்து. ஓகே வீடு கட்ட முடியுமா சார் அவங்களால? சார் நாகராஜன் சார். ஒரு நிமிஷம், கேள்வியில குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெத்தராஜ் எப்படி 4ஆம் அதிபதி 5ல உட்காந்து பரிவர்த்தனை? சார் 4ஆம் அதிபதி 5ல உட்காந்து பாரு, 4 7 பரிவர்த்தனை. ஒண்ணு 4ஆம் அதிபதி 7லயும் 7ஆம் அதிபதி 4 இருந்தாதான் பரிவர்த்தனை. இது 5 7 பரிவர்த்தனை தான் வருது. 5 7 பரிவர்த்தனை சார். அதான் 4ஆம் அதிபதி ஒரு கணித கணக்கு எடுத்துட்டோம்னா சார் 4ஆம் அதிபதி குரு 5ல உட்காந்து 7ல சனி 5ஆம் அதிபதி 7ல உட்காந்து பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்களால வீடு கட்ட முடியும் சார். சார் அது பரிவர்த்தனையா எடுத்துக்க முடியாது சார். ஓகே ஓகே சார். பரிவர்த்தனைங்கிறது கேட்டேன். ஹலோ சார், இப்ப 4ஆம் அதிபதி 5ல இருந்து 7ஓட பரிவர்த்தனைன்னு சொல்றீங்களா? இல்ல சார், 4ஆம் அதிபதி 5ல இருந்து சார் 5ஆம் அதிபதி வந்து 7ல உட்காந்துருக்காரு சார். ஓ சரிங்க. அப்ப 5 7 பரிவர்த்தனை அது கோச்சார ரீதியா வந்து அந்த கிரகம் அங்க வரும்போது அந்த பரிவர்த்தனை வந்து வேலை செய்யுங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து வேலை செய்யாதுங்க. ஓகே ஓகே. 4 5ல நீசம் அப்படின்னாலே தாயாரோட சுகஸ்தானம் வந்து கெடுங்க. ஓகே ஓகே. 4ல நீசம் அப்படின்னாலே. ஓகே சார். என்ன லக்னம் சார், என்ன லக்னம் என்ன கிரகம் அப்படி உட்கார்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? தெரியல சார். இது மாதிரி ஞாபகம் இருந்து கதை கேட்டேன். ஆனா 7 அது தெரியல சார். அப்ப இந்த ஒரு பையன் தான் சார் 4ஆம் அதிபதி அதை மட்டும் சார் பார்த்துட்டு சார் பரிவர்த்தனை கோச்சார ரீதியா வரும்போது தான் வேலை செய்யுங்க. அங்க சந்திரன் இருக்காரு சார். அதான் குரு கூட அங்க சந்திரன் இருக்காரு. அது மட்டும் சார் தெரியும். ஓகே ஓகே சார். அது பொதுவான பலன் சொல்றேன் சார். 4 7 பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா நம்ம திருமணத்துக்கு பிறகு மனைவி தாயார் மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூட்டு வந்து தாய் வழி பேர்ல மனைவி பேர்ல கூட்டு தொழில் பண்ணக்கூடும். சோ 4 7 பரிவர்த்தனை இதை வந்து சொல்லக்கூடும். சோ இது வந்து இதுதான் சார் பொதுவான பலன் 4 7 பரிவர்த்தனைக்கு. சரி, அதுவும் ஓகே தான். இப்போ பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்துட்டீங்கனாலே இப்போ வந்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா 4 7ன்னு வச்சுக்கோங்க. அந்த 4ஆம் இடம் வேலை செஞ்சதுன்னா 7ஆம் இடம் வந்து இவங்களுக்கு அமையும். இப்போ தாய் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு மனைவி வந்து நல்லபடியா அமையும். வாடிக்கையாளர் வந்து நல்லபடியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 5 7 பரிவர்த்தனைனா பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சதுன்னா இந்த 7ஆம் இடம் வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். இப்போ 7 11 பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மனைவி வந்ததுக்கு அப்புறம் லாபங்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் வருதோ அது நடந்துச்சுன்னா அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கு 2 3 வந்து பரிவர்த்தனை வந்து வருங்க. இப்போ மேஷ லக்னமா இருந்தா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து வரும். ஸோ மேசத்துல வந்து ரிஷபத்துல வந்து புதனும் மிதுனத்துல வந்து சுக்கிரனும் இருந்தா வந்து சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை. அப்புறம் 2ஆம் இடம் வந்து இவனுக்கு வந்து வேலை செஞ்சதுன்னா 3ஆம் இடமான அந்த புகழ் முயற்சி இதெல்லாமே வந்து வெற்றி அடையன்னு வந்து சொல்லலாம். ஒரு சிறிதொரு பயணம் இடமாற்றங்கள் எல்லாம் நிகழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பரிவர்த்தனை வந்து உணர்த்துதுங்க. அது வந்து இந்த கோச்சார ரீதியா வரும்போது வந்து
ஒரு ஓகே நல்ல பலனை வந்து கொடுக்கும். அந்த பரிவர்த்தனை அப்பதான் வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஓகே பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்துட்டாலே ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் 2, 3னா 2ஆம் இடம் வேலை செய்யும்னா 3ஆம் இடம் நடக்கும். அதுதான் பரிவர்த்தனைங்க. ஓகே ஓகே ஓகேங்க. வேற அபி நல்லகுமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. கொஸ்டின் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 4 குடையவர் புதனே ஆகும் சார். ஓகே சார். அவரு லக்னத்துக்கு 6ல வர மறைஞ்சு இருக்கு, கேட்டகரி 4ஆம் பாவத்துல இருக்காரு. ஓகே சார். இப்ப வந்து அவருடைய திசையை ஆரம்பிச்சு 2-3 மாசம் ஆகுது சார். சார் புதன் அப்படின்னு வந்துட்டாலே இந்த கடன் நோய் வழக்குல ஏதோ ஒன்று வந்துருங்க. ஸோ இந்த 3ல வந்து லக்னாதிபதியா இருந்தாலும் சரிங்க, கடன் நோய் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து இந்த 3ல ஏதோ ஒன்று வந்து ஏற்பட்டே தீருங்க. இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து வக்கரம் பெற்று அந்த 9ஆம் பார்வையா அந்த லக்னத்தை வக்ர விருச்சிகத்துல குருவின் இருக்கிற பார்வை வந்து நிலை மாறித்தான் பலனை வந்து கொடுக்குங்க. ஸோ குருவின் பார்வை வந்து நல்ல பலனை கொடுக்குங்க. வக்ர குருவின் பார்வை வந்து அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் கொடுக்குங்க. இப்ப இந்த திசை வந்து எப்படிங்க சார் இருக்கும்? அதாவது லக்னத்துக்கும் 6ல மறைஞ்சிருக்கு, 4ஆம் வீட்டுக்கும் 3ல மறைஞ்சிருக்கு புதன். சுயசாரம் பெற்றா அதான் சார், கடன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து சால்வ் ஆகுங்க. இல்லைன்னா நோய் வழக்கு வந்து வருங்க. கடன் ஒரு 2 lakhs வாங்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராதுங்க. நோய் வழக்குல இருந்து தப்பிச்சுக்கலாம். நோய் வழக்குல இருந்து தப்பிச்சுக்கலாங்க. கடன் இருந்துட்டே இருக்கணுங்க. இந்த திசா முடிகிற வரைக்கும் கடன் இருந்துட்டே இருக்கணும். அது ஏதாவது மினிமம் வட்டியில கடன் வாங்கிக்கலாம். அது மினிமம் வட்டியில கடன் வாங்கி அந்த கடன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் இதுக்கு வந்து சொல்யூஷன். குருவோட வக்ரம் பெற்ற பார்வைக்கு ஒன்றும் பலனே இல்லைங்களா? குருவோட வக்ரம் பெற்ற பார்வை வந்து குரு வந்து ஒரு பிரச்சனைய வந்து காப்பாத்துவாருங்க, தடுக்க மாட்டாருங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து அதை வந்து அவரு தடுக்க மாட்டாருங்க, காப்பாத்துவாருங்க. அதுதான் குருவோட பலனுங்க. அதான பிரச்சனை நடந்தே தீருங்க. எனக்கு இப்பதான் திசை ஸ்டார்ட் ஆகி 3 மாசம் தான். 17 வருடம் இருக்கு புதன் திசை. ஆமா, அதான் அந்த புதன் எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, இது வந்து இந்த கடன் நோய் வழக்கு சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும். ஏதோ ஒண்ணு வந்து வருங்க. ஸோ முன்னாடியே வந்து நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு அளவு ரெக்டிஃபை ஆகிக்கலாங்க. ஓகேங்க. சுயசாரம் பெற்றனால பலமா பலம் இல்லைங்களா சார்? என்னங்க சார்? புதன் சுயசாரம் பெற்றது ஓரளவு நல்லதுங்களா கெடுதலுங்களா? சுயசாரம் பெற்றிருந்தாலும் வந்து உங்களுக்கு புதன் திசை நடந்தாலே இந்த பிரச்சனையை வந்து கொடுக்குங்க. ஒரு பாதிப்புகள் வந்து கம்மின்னு சொல்லாங்க, ஆனா இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்குங்க. இறை வழிபாடு என்ன சார் பண்ணலாம்? ஸோ 6ல இருக்கிறதுனால நீங்க செவ்வாய்க்கிழமைன்னு பெருமாள் வழிபாடு வந்து பண்ணலாங்க. செவ்வாய்க்கிழமைன்னு ஏன்னா விருச்சிக வீட்டுல இருக்குதுங்க, அதனால செவ்வாய்க்கிழமைன்னு பண்றது நல்லதுங்க. புதன்கிழமைன்னு முருகர் வழிபாடு, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பெருமாள் வழிபாடு, இல்லைன்னா புதன்கிழமை முருகர் வழிபாடு வந்து பண்ணுங்க. மிக்க நன்றி சார். ஓகே சார். ஓகே சார். நாகராஜன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்ன மாதிரி? அதான் மிதுன லக்னங்களாமாங்க சார்? ஹலோ, மிதுன லக்னங்க 6ல வந்து புதன். சரிங்க. விருச்சிகத்துல புதன். சரி. திசை வந்து இப்ப ஸ்டார்ட்டுங்க. அதுக்கு என்ன பலன்னு கேட்டாருங்க, அதுக்கு சொல்லிட்டு இருந்தேங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டேங்க, சொல்லி முடிச்சிட்டேங்க. நான் முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க அதுக்கு சொல்றேன்னா சொல்லலாங்க. இல்ல நீங்க சொன்னா போதும் சார். நல்லகுமார் சார். நல்லகுமார். அபி அவர்தான் கேட்டாருங்க. சரி. பேசுங்க சார், எதுவும் பேசுங்க. இல்ல அவர்தான் வந்து இப்ப கேட்டாருங்க. கேள்வி கேட்டேன். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தேன், அதனாலதான் நீங்க நடத்துறது எனக்கு தெரியும். ஓ சரி சரி சரி. ஓகே 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 சார். இல்ல அபி நல்லகுமார் சார், நீங்க பேசுறதுனா பேசலாங்க சார். நல்லகுமார் ஏதோ பேசுங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு
பழக்கம் சும்மா இல்ல. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஏதோ 2 டிப்ஸ் கொடுங்க. என்ன சார் ஏதோ உங்களோட வந்தா நான் அப்பதான் பேசுறதுக்கு வரும், அதுதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? ஏதோ ஒண்ணு 2 சொல்லுங்க. சார் எந்த ஊருங்க சார் நீங்க? ஈரோடு தாங்க. ஈரோடு ஈரோடு தான் தாங்களா? சார். ஆமா. எனக்கு ஓ. திடீர்னு தான் அதை பார்த்தேன் இந்த மெசேஜ். அப்பதான் திடீர்னு வீட்டுல வந்தேன். சாரு ஓகே நல்லா கேட்டு. ஓகே ஓகே ஓகே. அதாவது அடுத்து நீங்க தொடர் பேசுங்க பேசுங்க சார். பேசுங்க. 4ஆம் அதிபதியை இல்ல பத்தி சார், பேசுங்க. நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க சார். நாகராஜ் சார் நீங்க இல்ல சொல்லுங்க. அதுதான் 4ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவத்தை பத்தி தான் நானும் பேசியிருந்தேன். 4ஆம் பாவத்தை அதாவது பத்தி எந்த ஏதோ ஒரு கிரகமும் தன் வீட்டுக்கு மறையக்கூடாது, அது மறைஞ்சா அது பலன் அளிக்காது அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு உண்மைதான். பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் 6க்கும் அவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு. 4ஆம் இடம்ங்கிறது கன்னி வீடு, அவருக்கு 3 வீட்டுல போய் மறைஞ்சிடுறாரு. அப்ப ஆமா. அந்த திசை நடக்கிறப்ப நமக்கு அப்ப 2 ஆதிபத்தியங்களும் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கறதுதான் ஒரு டவுட்ல தான் நாம கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு அவரு 4க்கு அவர் ஆகுறாங்க இல்லையா புதன் வந்து. நீங்க அப்படி அப்ப பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா 9 கிரகங்கள்ல ஒரு 6 கிரகம் 7 கிரகம் மறைஞ்சுதான் இருக்கும். அதுதான். ஆமா. எல்லாருடைய ஜாதகத்துல பாருங்க, ஒண்ணு தன் வீட்டுக்கு மறைஞ்சிருக்கும், இல்ல லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கும், இல்ல வக்கரமா ஆமா. இருக்கும், இல்ல நீச்சமா இருக்கும், இல்ல அஸ்தங்கமா இருக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 9 கிரகத்துல குறைஞ்சது 6 அல்லது 7 கிரகம் அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால பலன் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. மறைஞ்சிருந்தாலும் இது பண்ணாலும் ஒரு முறை மட்டுமே தவறு நடக்கும், ஒரு முறை மட்டுமே அது பாதிப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் அது யோகமா மாறிடுது. அதே கிரகம் யோகமா மாறி இப்ப யோக வேலை செய்யும். இப்ப சார் லக்னாதிபதிக்குன்னு புதன் எடுத்துக்கிட்டா அவருக்கு 2ஆம் அதிபதி நீச்சமாகிற இடத்துல போய் அவர் அமர்ந்திருக்காரு. விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாகிறது இருக்குங்களா? ஆமா. தனாதிபதி நீச்சமாகிற இடத்துல போய் லக்னாதிபதி அமர்ந்திருக்காரு. சரி சரி சரிங்க. அந்த எனக்கு என்னன்னா 10ல இருக்கிற குரு வந்து வக்ரமாயி பாக்குறாரு. அந்த பார்வையினால அந்த இடம் வந்து சிறப்பாகுமா இல்ல மைனஸ்லயே போகுமா அப்படிங்கறத கேள்வி. ஒரு நிமிஷம், என்ன லக்னம் சொன்னீங்க? மிதுன லக்னம். மிதுன லக்னம் 2 குடை சந்திரன் வந்து விருச்சிகத்துலதான் அங்க நீச்சமாகிறாரு. ஆமா ஆமா ஆமாங்க. அப்ப தனாதிபதி நீச்சமாகிற இடத்துல லக்னாதிபதி அமர்ந்திருக்காரு. லக்னாதிபதி அங்க இருக்காருங்களா? லக்னாதிபதி அங்கதான் இருக்காரு. புதன் 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 விருச்சிகத்துல இருக்காரு. ஆனா லக்னாதிபதி அந்த 2 குடையோட பார்வை வாங்குறாரு. 2 குடைய உச்சம் பெற்று ரிஷபத்துல உச்சம் பெற்று அந்த லக்னாதிபதி 2 குடையோட சமசப்தமா பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அந்த லக்னாதிபதிக்கு குருவின் வக்ரம் பெற்ற பார்வை இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு டவுட். வக்ரம் பெற்றனா கிடைக்கிறது லேட்டா கிடைக்குமா? கிடைக்கிறது வந்து லேட்டா தாமதப்படும். அதாவது வக்ரம் அப்படிங்கிற போது ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு முறை மட்டுமே நம்மளுக்கு மைனஸ் பண்ணும். அதனால நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா யோகா பலனை தான் கொடுப்பாரு. வக்ரம் அப்படிங்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் கெடுதலா பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு முறை மட்டும் கெடுதல் பண்ணுவாரு, மற்றதெல்லாம் நல்லது பண்ணிட்டாரு. மைனஸ் எதுவும் பண்ண மாட்டாரு. சரி, ஏதோ டிப்ஸ் கொடுக்கணும் கொடுங்க நல்லகுமார் சார். நானுங்க சார் நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். படி. சரி, அடுத்த வாரம் பேசுங்களேன். அடுத்த வாரத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். திடீர்னு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வாரம் பேசுங்க. எவ்ரி வெனஸ்டேவா சார்? எவ்ரி தேர்ஸ்டே சார். எவ்ரி தேர்ஸ்டே 7 o'clock. எவ்ரி தேர்ஸ்டே. சாரி 7 o'clock. 7 மணிக்கு 7 மணிக்கு இல்லைன்னா 7:30 மணிக்கு இது பண்ணுவாங்க. கண்டிப்பா அடுத்த தடவை ஒரு 4-5 பாயிண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்றேன் சார். கண்டிப்பா பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சிவசங்கர் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு பேச மாட்டேங்குது சார். சார் சிவசங்கர் சார் பேசுங்க. ஒரே நிமிஷம். ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு
நம்ம கோவை சேர்ந்த சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம். சார் வாங்க. நண்பர்கள் மன்னிக்கணும், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. வேற ஒரு கால்ல. ஓகே சார். ஓகே, பரவாயில்ல, பேசுங்க. ஓகே, நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் பேசியாச்சுங்க சார். ஓகே ஓகே. ஸோ 4ஆம் அதிபதி பத்தி தலைப்பு தானேங்க இன்னைக்கு? ஆமாங்க சார். ஓகே. சுகாதிபதி என்ன நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க. சுகாதிபதி அப்படிங்கும் போதே அங்க சுகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுல வந்துருச்சு. ஸோ இதுங்க சுகாதிபதி அப்படிங்கிறத வந்து நம்ம 2 வகையா பார்த்துக்கலாம். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகத்தை எடுத்துக்கலாம், சந்திரன் நிக்கிற இடம். இன்னொன்னு லக்கணத்துக்கு 4ஆம் வீடு. இதை 2ஐயும் எடுத்து கம்பைன் பண்ணலாம். 4க்கு 4ஆ அமையும் போது, அதாவது லக்கணமும் லக்கணத்தை அடுத்து இருக்கக்கூடிய அவரோட ஜென்ம ராசி, அதாவது சந்திரன் நிற்கக்கூடிய வீடு 4க்கு 4ஆ இருக்கும்போது தாயை போலவே மனைவி. ஸோ அவரோட பிறந்த இது வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அடுத்த வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து சுக்கிரனுக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனும் சுக்கிரனும் தான் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் அடைவாங்க. ஸோ ஒரு சில வகையில பாத்தீங்கன்னா, பகல்ல வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்க்காரனாக சந்திரனையும், இரவுல பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்க்காரனாக மாதவர்காரனாக சுக்கிரனையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விதியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இங்க நம்ம 3 கிரகத்தோட சுகாதிபதிக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கலாம். சுகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் அதிபதி சந்திரன், சுக்கிரன், அப்புறம் ஆக்சுவல் லக்கணத்துக்குள்ள 4ஆம் அதிபதி. ஸோ இந்த 4 கிரகத்தோட நிலையை வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, உதாரணத்துக்கு வந்து இப்போ கடக லக்கணம்னு எடுத்துக்குவோம். 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. 12ல மறைஞ்சு நீச்சமாயிட்டாரு அப்படின்னா, இந்த இடத்துல சந்திரன் துலாத்துல இருந்தோ திக்பலம் ஆயிடுவார். சோ சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க சந்திரன் லக்னாதிபதிக்கு திக்பலம் கிடைச்சிருது. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுப்பெற்றது. ரைட். சோ இங்க இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். தனுர் லக்னம். அப்போ தனுர் லக்னம் அப்படிங்கிறப்ப குருவே 4ஆம் அதிபதியா வருவார். குரு வந்து 2ஆம் இடமான மகரத்துல நீச்சம் ஆயிட்டார். அடுத்தது 4ஆம் அதிபதினு 4ஆம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் வேற யார் வருவான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சுக்கிரனோ சந்திரனோ 4ஆம் இடத்துல பொறுப்பு நிற்கும் போதும் அவரோட அந்த சுகம் கெடுவதில்லை. என்ன மாதிரியான சுகம் கெடுவதில்லை? 4ஆம் இடம் அப்படிங்கிறப்பவே குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையா அவன் எதை நோக்கி போறான்னா, தான் குடும்பத்துல உள்ள உறவுகள், அதனோட உள்ள காரகத்துவம், அவங்களோட வாழ்க்கை நிலை, பொருளாதாரம், இவங்களோட சுக துக்கங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவனோட என்டையர் லைஃப் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவனோட நண்பர்கள், அவனுக்கு இருக்கிற உறவினர்கள், உற்றார்கள், இவங்க சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டதை அடிப்படையா வச்சுதான் அவனோட சுகம் துக்கம் அடிப்படையா அமையுது. ஸோ இருக்கு 4ஆம் இடமோ அல்லது 4ஆம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய அதிபதிகளோ அல்லது சுக்கிரனோ சந்திரனோ ஏதாவது ஒரு நல்ல நிலையில இருந்துட்டா கூட அடிப்படையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் அவங்களுக்கு கிடைச்சிருது. இது போக 4ஆம் இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விசேஷமும் இருக்கு. இவருக்கு வந்து இத வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க, தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 4க்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானமா அமையும். ஸோ இங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் அதிபதியும் ஒரு 50 to 60% பொறுப்பேற்றுக்கிறார். ஸோ ஒரு மனிதன் 60 வயசு வரலும் வாழ்றான் அப்படின்னா, ஒரு 30 வயசு வரலும் தன்னோட தாய் சப்போர்ட்டும், 31ல இருந்து 60 வரலும் தன்னோட மனைவி அப்படிங்கிற சப்போர்ட்டும். இது அப்படியே ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா, நான் 30 வயசு வரலும் தகப்பனும், 30 வயசுல இருந்து 60 வயசு வரலும் கணவனும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் பார்ட்னரையும் பேரண்ட்ஸையும் நம்ம நடுநிலை வச்சு இதுங்க சொல்லலாம். ஸோ இப்ப இங்க 4, 7 பொறுப்பு வந்தது. இந்த சுகாதிபதி கொடுக்கறதுக்கு எந்த நிலைமையில இருந்தாலும், என்னோட ஃபைனல் ஒப்பீனியன், எந்த நிலைமையில இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கோ அல்லது இந்த 4ஆம் இடத்துக்கு தன்னிகர் இல்லாத பொறுப்பேற்றுக்கக்கூடிய சந்திரனோ சுக்கிரனோ 4ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோ பொறுப்பேற்றுக்குது
இன்கேஸ் 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, 4ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டார், சந்திரனும் கெட்டார், சுக்கிரனும் கெட்டார்னா ஏதாவது ஒரு கிரகம் 4ஆம் இடத்தோடு தொடர்பு வந்தா, பார்வைப்பட்டா, அல்லது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அவரோட ஒரு நல்ல ஸ்தானத்துல போய் அந்த இடம் கொடுத்தவர் அங்க நல்ல நிலையில இருந்துட்டா கூட அவருக்கு அடிப்படையான சுகங்கள் கிடைச்சிருது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்கின்ற அடிப்படை விதியோட சேர்ந்து அவரோட உறவு, சுற்று, நட்பு எல்லாம் அட்லீஸ்ட் 35 மார்க் வாங்கி ஒரு பாஸ் மார்க் அப்படிங்கிற நிலைமையில வந்துருது. எவ்வளவுதான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கூலி வாங்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிக்கு கூட 4ஆம் இடம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணும். அவருக்குன்னு 4 நண்பர்கள், அவருக்குன்னு ஒரு 4 உறவினர்கள் இருப்பாங்க. சோ இங்க வந்து 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து ஒருவர் மட்டுமல்ல, 4 பேர் இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துக்கு பொறுப்பேத்துக்கிறதுக்கு அந்த இடத்த பார்க்கக்கூடியவங்களும் அந்த இடத்த பொறுப்பேத்துக்குவாங்க. மத்த கிரகத்துக்கு, மத்த பாவத்துக்கும், மத்த காரகத்துவத்துக்கும் உள்ள வேறுபாடு 4ஆம் இடத்துல கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. சோ இந்த 4ஆம் இடத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா ஒரே ஆதிபத்தியம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு காலபுருஷனோட 4ஆம் இடமான கடகத்துக்கு. அவருக்கு அந்த ஒரு வீடு மட்டும்தான், வேற வீடு இல்ல. சோ அந்த 5ஆம் அதிபதி பத்தி அப்புறம் பேசலாம். 4ஆம் அதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு அவரே ஃபர்ஸ்ட் நிலையில வருவார், 2ஆம் நிலையில சுக்கிரன் வருவார், 3ஆம் நிலையில 4ஆம் வீட்டு அதிபதி அல்லது 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் வருவாங்க. 5ஆம் நிலையாக அந்த 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமும் அதுக்கு உண்டான பொறுப்பை ஏத்துக்கிறதா சொல்லி என் உரையை நிறைவேறிக்கிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி சார். அதாவது பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், இந்த ரெண்டையும் வந்து பார்க்கும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாருங்க. ஸோ அவருக்கு வந்து நன்றிங்க. அடுத்தது வந்து கேள்வி பதில் யாராவது இருந்தா கேட்கலாங்க. அது ஜெயந்தி மேடம் கேள்வி கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயந்தி மேடம் கேட்கலாம். கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் இந்த 4ஆம் இடத்துக்கு கிரகங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. 4ஆம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை பலனை பத்தி சொன்னீங்க. குரு பார்த்தா எப்படி இருக்கும், செவ்வாய் பார்த்தா எப்படி இருக்கும், செவ்வாயோட மற்ற கிரகங்களோட ஏதாவது 4, 8 அந்த பார்வையோட பலன் எப்படி இருக்கும்? அந்த தசை நடக்கும்போதுதான் அந்த பலன் வருமா? இந்த கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது பலன் எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி சொல்லலாம் சார். யாராவது ஜெயந்தி மேடம் யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா, நாகராஜன் சொல்லட்டுமா, சதீஷ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓகே ஜெயந்தி மேடம், நீங்க பிறந்தப்ப ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஜெயந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா சார். நீங்க பிறந்தப்போ உங்க தாய் தந்தைக்கு மகளா இருந்திருப்பீங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தோழியா இருந்திருப்பீங்க, உங்க டீச்சருக்கு ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க, அப்புறம் மனைவியா இருப்பீங்க, இப்ப அம்மாவா இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பாட்டியா இருவீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி பல நிலை இருக்கு. ஆனா உங்க பேர் மட்டும் ஜெயந்தின்னு மாறல. ஆமா சார். அதேதான் இங்க 4ஆம் வீடுங்கிறது எப்பவுமே ஸ்ட்ராங், அது அப்படியே தான் இருக்கும். நீங்க அந்தந்த நிலை மாறும்போது கோச்சாரங்கள் அதை நிர்ணயிக்குது. இப்ப 4ஆம் இடத்துல சனி வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், 4ஆம் இடம் கொஞ்சம் கசந்து மோந்து பார்க்கும். அங்க வாழ்க்கை என்னும் சிறந்த வாழ்க்கை சக்கரத்துல அனுபவம் என்னும் ஆசான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சோதனைகளை வலுகளை நீங்க உணர்றதுக்காக அங்க வராரு. செவ்வாய் பார்த்தா சகோதரத்துவத்துல வந்து அங்க ஒரு கசப்பு ஏற்படலாம். செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதியாவோ இல்ல மாரகாதிபதியாவோ 6, 8 அதிபதியாவோ இருந்தா ஒரு கஷ்டப்பா கொடுப்பாரு. குரு பார்த்துட்டாரு, குரு அட்டமாதிபதியா இருந்து பார்த்தா 4ஆம் இடத்தை பாக்குறாரு, என்ன ஆகும்? லோன் வாங்க வைப்பாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் சுகம் கெடும். அப்போ எந்த ஆதிபத்தியம் இந்த கிரகங்கள் பாக்குறாங்களோ அந்த ஆதிபத்தியத்தின் வழியில அதனோட சுக்க துக்கங்கள் நிர்ணயிக்கப்படுது. இப்ப ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது? சிம்மம். அங்க பகைங்கிற உணர்வு வந்துருச்சு 4ஆம் இடத்துல. அப்போ அவருக்கு சூரிய திசை நடக்கும் போதுல குடும்பத்துல ஒரு சண்டை வருமானா வரும். சூரியன் அந்த இடத்துல இருந்துட்டாவோ பார்த்துட்டாவோ இது அதிகம். அதே நேரத்துல சூரியனுக்கு 2, 5 புதன் இணைஞ்சிட்டாருன்னா அதனோட தாக்கம் குறையும்.
ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டா வெட்டுக்குத்து விரலும் போகும், வாக்கிய வரப்பு சண்டை நடக்கும். ஆ ஆ சனியோட பார்வைப்பட்டதுன்னா அவரே 9-10 அதிபதி ரிஷப லக்னத்துக்கு. அவர் 10ஆம் இடத்துல ஆமா இருந்து 4ஆம் இடத்தை பார்த்தாருன்னு வைங்க, அங்க இன்னொரு ஒரு பெரிய மனுஷன் வந்து பஞ்சாயத்து பேசுவான். ஓ ஏன்னா சனி ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஓகே இல்லையா, பாக்கியாதிபதியாவும் அவரே ஆ வர்றதுனால சுகஸ்தானத்தை ஆ அவருதான் பாக்கியத்துல இருந்து கொடுக்கணும். அப்போ ஓகே ஒருத்தர் வந்து சார் 2 தரப்பும் நியாயம் பேசி சமாதானம் பேசி ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொல்லி 2 பேர்த்தையும் சமாதானமா கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்க நம்ம வாழ்வியலோட ஒப்பிட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே சார் ஓகே, தேங்க்யூ சார். நீங்க பர்டிகுலரா ஏதாவது லக்கணம் சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் மிதன லக்னம், லக்னத்திலேயே புதன், அவர் 4ஆம் அதிபதியா ஆறாரு. ம் அப்போ வந்து 4ஆம் இடத்துல இப்போ கேது வேற போயிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இப்போ கோச்சாரத்துல நம்ம கேது வராருன்றதுனால அந்த கரெக்ட். சுகத்தை இப்ப குறைச்சி. கண்ணில என்னென்ன கிரகம் இருக்கு அந்த ஜாதகத்துல? என்னங்க சார்? கண்ணில ஏதாவது கிரகம் இருக்கா? குரு கேது இருக்காங்க சார். குரு கேது. இப்ப பிறந்த கால கேது மேல கோச்சார கேது போகுது. குருவை தாண்டின கேதுவா? குருவை மீன் குரு வந்து கேதுவை கடந்துட்டாரா இல்ல இன்னும் கடக்கலையா? இல்ல சார், கேது தான் சித்திரையில இருக்காரு, குரு அஸ்தத்துல இருக்காரு. ஓகே, இங்க பாருங்க, இப்போ வந்து பிறந்த கால கேது மேல கோச்சார கேது வர்றது 4ஆம் இடத்துல ஒரு சின்ன பிளவை உண்டு பண்ணத்தான் செய்யும். அவருக்கு இப்போ குரு தசையோ கேது புத்தியோ கேது தசையோ குரு புத்தியோ நடக்கும்போது இது நல்லா ஒரு அழிக்க முடியாத ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணும். அப்படி குரு தசை கேது தசை இல்ல கேது புத்தி குரு புத்தி நடக்காத பட்சத்துல சின்னதான ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு 20% தான் இருக்கும். அதே தசாபுத்தி நடக்கும்போது 70% அதனோட தாக்கம் இருக்கும். இந்த குரு கேது இணைவுக்கு நான் நிறைய காணொலியில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கேதுவை நோக்கி வர குரு இவங்க வந்து தன் உடைமைகளை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அது உறவானாலும் சரி, உடைமையில் பேனா பென்சில் கூட ஒரு தடவை தொலைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அது கேல யோகம்னு சொல்றாங்க. அது கேல யோகமா நாங்க பாக்குறது இல்ல. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். குரு கேது சம்பந்தப்பட்டு சனி சம்பந்தப்பட்டுட்டாருன்னா சிறந்த ஆன்மீகவாதி, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா குருவை நோக்கி வர கேதுவை நோக்கி போற குரு அவங்க பொருளை தொலைத்து விட்டால் கிடைப்பது அரிது. பொருளோ உறவோ பழக்க வழக்கங்களையோ இழந்துட்டாங்கன்னா திருப்பி அதை அவங்க உண்டு பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் அந்த பார்வைக்கு பலன் வந்து நம்ம அந்த பாவா அடிப்படையா எடுத்துக்கணும். ஆமா, இப்போ 4ஆம் இடத்துக்கு பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி தானே உங்களுக்கு பாதக அதிபதி. ஆமா சார். அவர் 4ல இருக்காரு, கேது அங்க போறாரு. கேது சித்திரையோட நட்சத்திரத்துல இருக்காரு. சித்திரைக்கும் மிதுன லக்னத்துக்கும் முதலே செவ்வாய்க்கும் மிதுன லக்னத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆமா சார். ஏன்னா 2 பாதகஸ்தானத்துல ஒண்ணு அவரு வந்துருவார், மாரகஸ்தானத்துல இவரு வந்துருவாரு. ஆமா. மாரகாதிபதி நட்சத்திரத்துல பாதகாதிபதி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல சந்திரன் எங்க இருக்காரு? அவரோட ராசி என்ன? உத்திரம் சார். சூரியன் சிம்மம். ஓகே, இங்க பாருங்க, அவர் வந்து புஷ்கர நவாம்சத்துல அமர்ந்துட்டாரு. ரைட், ஒண்ணு அது அப்படியே வைங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் எங்க இருக்காருங்க? சுக்கிரன் லக்னத்திலே இருக்காரு சார். இவருக்கு இப்ப அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? இப்ப செவ்வாய் தசை நடக்குது சார். செவ்வாய் தசை புதன் புத்தி. அடுத்தது இப்ப கேது வரப்போறாரு. அதனால இந்த பார்வையோட பலன் கேட்கு. இந்த இடத்துல வந்து இவருக்கு சுகம் எங்க கெடும்னு பாத்தீங்கன்னா இவரோட விளையாட்டு, இவரோட வீரியம் தைரியத்துல கெடும். இவர் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணாவோ இல்ல பைக் ரைடு பண்ணாவோ கொஞ்சம் ரொம்ப கவனமா போகணும். இந்த கேது தாண்டறதுக்கு ஒரு பார்த்தாலும் 18 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. சித்திரை பாதத்தை தாண்டறது அப்படிங்கிறப்போ 18, அதுல ஒரு 60, ஒரு 120 நாள் ஜாக்கிரதையா இருந்தாருன்னா சரி. ஓகே சார். சரி. தேங்க்யூ.
சார் அடுத்தது யாராவது கொஸ்டின் கேட்கணும் கேட்கலாங்க. ஈகிள் பாலு சார் கேளுங்க. குருநாதா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ நாலுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா திக்பலன்னு சொல்றோம். ஆமா. கரெக்டா? ம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம், லக்னத்திலேயே குரு செவ்வாய், 4ல சனி சுக்கிரன் 2 பேருமே நட்பு கிரகம் தான். ஆனா ம் அந்த சுக்கிரன் வந்து திக்பலம் பெற்ற கிரகம் ம் ஒரு வீட்டோட யோகத்தையோ இல்ல மத்த யோகத்தையோ கொடுக்கல. என்ன காரணம்? சனி வாங்கிட்டார். நட்பு கிரகம் தானே 2 பேரும். 2 பேரும் நட்பு தான். சுக்கிரன் வந்து சனிக்கும் அதுக்கும் எவ்வளவு 12 டிகிரிக்குள்ள இருக்கா, 12 டிகிரி தாண்டி இருக்கா? 12 டிகிரி தாண்டி தான் இருக்கு. 12. அப்ப ராகுவோட நட்சத்திரத்துல யார் இருக்கா? ராகுவோட நட்சத்திரத்துல பார்த்து சொல்லணும். சொல்லுங்க. அது நீங்க பாத்துக்குங்க. இங்க பாருங்க, ம். அவருக்கு எந்த இடமெல்லாம் வலுவாகும்னு கேளுங்க. கலஸ்தரஸ்தானம் ம். வலுவாயிடும். இப்போ 4ல தொழில் திக்பலம் இருக்கிறதுனால சனியோட பார்வை 3, 7, 10. ம். லக்னம் வலுவாயிரும், 7ஆம் இடம் வலுவாயிரும், 10ஆம் இடம் வலுவாயிரும். என்னாலும் ஓகே. குறைவில்லாத ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. 100 ரூபாய்க்கு 50 ரூபாயாவது அவர் கையில வந்துரும். ஓகே. லக்னத்துக்கு 7ஆம் இடம். 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் கலஸ்தரம் இவரை விட்டு விலகாது. ம். அடுத்து சனி லக்னத்தை பாக்குறார். யாரு? 11, 12ஆம் அதிபதி. ஆமா. உடம்பு அப்படியே வைரமா மாறிக்கிட்டே வரும், வஜ்ரமாயிட்டே ம். வரும், இறுகிட்டே வரும். ம். இவருக்கு நாளைக்கு சளி பிடிக்க போகுது, காய்ச்சல் வர போகுதுன்னா முந்தின நாளே தெரிஞ்சிடும். ம். இப்ப சுக்கிரனோட பலத்தை சனிக்கு கொடுத்து சனியோட பார்வை வழியே இதெல்லாம் செய்யறாரு. அப்ப அங்க நேரடியா சுக்கிரன் 4ல திக்பலம் இருக்கான அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். செய்வாரு. வீடு இருக்கும், வீட்டுல பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்கும். வீடு உள்ள புரியுது. அழகா இருக்கும், வெளியில வந்து பெயிண்ட் அடிக்காம திட்டா மழை பெஞ்சு இருக்கும். இல்ல வெளியில நல்லா இருந்ததுன்னா உள்ள அலங்கோலமா இருக்கும். எய்தரார். அப்போ அப்ப அந்த சனியோட காரகத்துவத்தோட வேலைகளை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா அந்த 4ஆம் இடத்துல அந்த சனிக்கு உண்டான ஒரு மார்க் இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு கார் சுக்கிரன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ம். கண்டிப்பா அதுல பெயிண்ட் வந்து நிக்காது, பேட் ஆயிரும், ம். இல்ல கேர்ல ஒழுகும். ம். இவர் செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சா கூட உறிஞ்சு விழுந்துரும். இது எப்படி சொல்லணும்னா சுக்கிரன் அவர் தான் போட்டு கொடுக்கிற சட்டை சனியோடது. கரெக்ட். கரெக்டா? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே. நன்றி குருநாதா. நன்றி நன்றி. நன்றி சார். அடுத்தது வேற யாராவது கொஸ்டின் கேட்கலாங்க. கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க. ராம் சார். சார் சொல்லுங்க முடிச்சுக்கலாங்களா? சார். முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாம் சார். கேள்வி இல்லைன்னு முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க சதீஷ்.